அந்த டைமில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம A2D Pro வந்து ஒரு புது வீடியோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருந்தாரு. இந்த கண்ணு நோக்கியா அந்த ஒரு சின்ன வயசில் ஒரு ஸ்பீக்கர் வச்சுருக்கோம்ல, அதில் இருக்கிற ஸ்பீக்கரை விட இது குட்டியாக தான் இருக்குது. அன்னைக்கு காலையில் 10 மணி இருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு வெளியே எங்கேயும் போக முடியாமல் லேப்டாப் ஆன் பண்ணி சரி ப்ளூ ஸ்டார் படம் பார்ப்போம்னு சொல்லிட்டு ஆன் பண்ணி உட்காந்தேன். படம் பார்த்துட்டு இருந்த கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப் ஸ்பீக்கர்லேருந்து கரகரன்னு சவுண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே. சரி, நம்ம டவுன்லோட் பண்ண படத்துல தான் சவுண்ட் ட்ராக் சரியில்லை போல, இந்த மாதிரி குறன்னு சவுண்டு கேட்டுட்டு இருக்குன்ட்டு படத்து மேல பழிய போட்டு சரி வேற ஏதாச்சும் வீடியோ போட்டு விடுவோம், அதுல வர சவுண்டை வச்சு உண்மையிலேயே நம்ம லேப்டாப் ஸ்பீக்கர்ல பிரச்சனை இருக்கா இல்லையான்னு செக் பண்ணலாம் சொல்லிட்டு இருந்தேன். அந்த டைம்ல கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம A2D Pro வந்து ஒரு புது வீடியோ யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருந்தாரு. அவர் வீடியோவை பிளே பண்ணி விட்டதுக்கு அப்புறமும் நம்ம ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா குறன்னு சவுண்டு கேக்கு. உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ. கடைசியா கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, நம்ம லேப்டாப்போட ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா செத்து போச்சு. கரகரன்னு சவுண்டு கேக்கு. எந்த ஒரு பாட்டை போட்டாலும் சரி, வீடியோ ஆன் பண்ணி விட்டாலும் சரி, ஏன் லேப்டாப் ஆன் பண்ண உடனே அந்த விண்டோ சவுண்ட் வரும் பாத்தீங்களா, அதுல கூட அந்த குற சவுண்ட் தான் கேக்குது. வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது. நிறைய பேர் எங்கிட்ட வந்துட்டு ப்ரோ பழைய இரும்பு கடையிலேருந்து லேப்டாப் எடுத்து அதை திறந்து அலசி அரைஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பட் பழைய இரும்பு கடையில் இது வரைக்கும் எவனும் லேப்டாப் போட்டு நான் பார்த்தது இல்லை, வாங்கினது இல்லை. ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப் இருக்குது, நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. திடீர்னு எவன் செய்வேன்னு வச்சான்னு தெரில. ஸோ ஸ்பீக்கர் ஒர்க் ஆகாமல் போச்சு, ஸ்பீக்கரை ப்ராப்ளம் இருக்குது. அதனால் இன்றைக்கி நான் அதை சரி பண்ண போகிறேன். சரி பண்ணும்போது கூடவே உங்களுக்கு என்னோடய லேப்டாப்புக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லி திறந்து காட்டுறேன். என் லேப்டாப்புக்கு ஒரு கதை இருக்குது. இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய ஃபஸ்ட்டு யூடியூப் சேலரியில் வாங்கினது. அப்போ கொஞ்சம் அதிகமாக வந்துச்சு. ஸோ அதனால் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் காலேஜ் டைமு. லேப்டாப் வாங்குமேன்னு சொல்லிட்டு வாங்கினதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பேட்டரி போயிடுச்சு. இந்த இதுக்கு வந்து சார்ஜ் போட்டுகிட்டே இருந்தால் தான் ஒர்க் ஆகும். நம்ம சார்ஜ் வேறு ரிமூவ் பண்ணிட்டோன்னா ஒர்க் ஆகாது. சரி, இதுக்கு ஒரு பேட்டரி வாங்கி போடலான்னு சொல்லிட்டு கடை பக்கம் போனால் டூப்ளிகேட் பேட்டரியே 7000 சொல்கிறாங்க. வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. உங்களாடே அதுக்கு நான் ஒரிஜினல் பேட்டரியே ஒரு 3 மாதம் கழிச்சு வாங்கி போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப்பில் ஸ்பீக்கர் போயிடுச்சு. இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா, அழக்கூடாதுடா, அழக்கூடாது. சரி, நம்ம லேப்டாப்பை இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் பெருசாக இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் பேட்டரி. அவரை பற்றி நான் பேச விரும்பலை. அண்டு கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான் ரோம் SSD 512 ஜிபின்னு நினைக்கிறேன். அது வந்து சின்னதாக இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா HDD கொடுத்துருப்பாங்க அம்மா லேப்டாப்லாம், பெருசாக இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற ஹை ரேஞ்சு லேப்டாப்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் வரும். ஏன்னா ஸ்பீடு அதிகமாக இருக்கும் இந்த SSD போட்டோம்னா. அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா ரேமெல்லாம் இருக்கும். என் லேப்டாப்பில் வந்து 16 GB ரேமு. அப்புறம் சென்டரில் வந்து அந்த ப்ராசஸர் இருக்கும். ப்ராசஸர் வந்து ரொம்ப மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுனால இருக்கிற எல்லா வேலையுமே அதுதான் பண்ணுது. அதனால் அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹீட் ஆகிட்டு இருக்கும். அதனால தான் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கூலிங் வச்சுருக்காங்க. இது வந்து ஹீட்டெல்லாம் வெளியே எடுத்து விடும். ஸோ கூலிங் ஃபேனு அப்புறம் காப்பர் கம்பி செட் பண்ணி வச்சு அந்த ப்ராசஸர் மேலே வச்சுருப்பானுங்க. ஸோ இது வந்து ஹீட்டை வந்து வெளியே எடுத்து விடும். அது வந்து எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் லேப்டாப்பையோ கம்ப்யூட்டரோ போட்டு விட்டால் அது வந்து ஹீட்டு பயங்கரமாக வரும் பார்த்தீங்களா, வென்டிலேஷன், அதுதான் இது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்பீக்கர் இருக்குது. இப்போ வாங்க அதை பற்றி. ஹார்ட் டிஸ்க்கு கீழே தான் ஸ்பீக்கர் இருக்குது. என் லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் பக்கத்தில் தான் ஒரு லெஃப்ட் ஸ்பீக்கரு ரைட் ஸ்பீக்கர்னு கொடுத்துருப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு சிலமான நட்டை கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த டிஸ்பிளேக்கு போகுது பார்த்தீங்களா வயரு, அதெல்லாம் உள்ளே கூடி தான் போகுது. அதை எடுத்து விட்டு தான் எடுக்கணும் போல். சைஸு பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது. நான் கூட பெருசாக இருக்குன்னு நினச்சேன். சவுண்டு மட்டும் நிறையா வருது, சைஸு பெருசாக இருக்குன்னு நினச்சேன். பட் பார்த்தீங்களா குட்டி இந்த கண்ணு நோக்கியா அந்த ஒரு சின்ன வயசில் ஒரு ஸ்பீக்கர் எடுத்துருக்கோம்ல, அதில் இருக்கிற ஸ்பீக்கரை விட இது குட்டியாக தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் தூசி தாங்க இருக்குது. என் லேப்டாப்பு அந்த பேட்டரி போனதுக்கப்புறம் கண்டுக்காமல் விட்டேன். சரி, இதை பார்த்தோம்னா நான் நினச்சேன் லேப்டாப்பில் ஸ்பீக்கர் கிழிஞ்சிருக்கும், அதனால தான் கரகரன்னு சவுண்டு கேட்குன்ட்டு. பட் ஸ்பீக்கர் ஒன்றும் கிளியலை. அண்ட் இன்னொரு பக்கம் ஸ்பீக்கர் இருக்குது, அதை எடுக்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். ஏன்னா அந்த வென்டிலேஷனுக்கு ஒன்று இந்த சில்வர் கொடுத்துருப்பாங்க, சில்வர் காப்பர் கொடுத்துருப்பாங்க, காப்பர் ஒரு கம்பி மாதிரி. அது பார்த்திங்கன்னா அந்த ஸ்பீக்கருக்கு மேலே தான் போகுது. ஸோ அதை அந்த ஸ்பீக்கர் கழட்டுறதுக்கு நம்ம வந்து அந்த வென்டிலேஷனுக்கு போகிற பைப்பு, உள்ளே இருக்க ஐசி அதெல்லாம் கழட்டணும் போல், ப்ராசஸர்லாம் கழட்டணும் போல். அதனால் அது என்ன கழட்டலாமா வேணாமான்னு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கழட்டல, எதுக்கு ரிஸ்க்குன்ட்டு. ஏன்னா சின்னது ஏதாச்சும் டச் ஆனால் கூட உள்ளே ஏதாச்சும் பார்ட்ஸில் வந்து டச் பண்ணி விட்டோம்னா பரவாயில்ல தான், ஒர்க் ஆகாமல் போயிடும். நமக்கு நாமந்தான், லேப்டாப்புக்குள்ளே நிறைய டேட்டா இருக்குது. சரின்ட்டு உள்ளே பார்த்தேன், எதுவுமே கிளியலை, நல்லா தான் இருந்துச்சு. சரி இப்போ ஆன் பண்ணி பார்த்தேங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார்டிங் விண்டோஸ் ஒன்று இருக்குல்ல, அதுவே பார்த்திங்கன்னா இறைச்சலோட தான் வருது.
அப்புறம் லேப்டாப்பை திரும்பவும் கழட்டி உள்ள வயர் கனெக்ஷன்லாம் செக் பண்ணேன், அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. இதுக்கு மேலே என்னடா பிரச்சனை அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கடுப்பாயிட்டு பக்கத்தில் இருந்த பார்ட்ஸ்லாம் நான் அலசி அரைஞ்சு பார்க்க ஆரம்பித்தேன். இது பார்த்தீங்கன்னா அந்த வயர்லெஸ் ரவுட்டருக்கு, அதாவது ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுறோம்ல, வயர்லெஸ் மாடியூல், ஒய்ஃபை மாடியூல்னு சொல்லுவாங்க. அது இந்த டேட்டு டைமு அப்படி அதுக்கெல்லாம் ஒரு பேட்டரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஐபி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்கும். அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு இதுதான் யூஸ் ஆகுது. ப்ளூடூத்தும் இதில் தான் கனெக்டாக நினைக்கிறேன். ஸோ ஒய்ஃபை ப்ளூடூத் மொத்தமாக சேர்த்து ஒரு மாடியில் கொடுத்துருப்பானுங்க. ஒரு கேபிள் மாதிரி இருக்கும், அதை கனெக்ட் பண்ணி விட்டு நம்ம இது சொறி விட்டால் போதும், அது ஒர்க்காக ஆரம்பிச்சிடும். அப்புறம் அந்த ஒரு ஃபேன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபேன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த வென்டிலேட்டர் அந்த காப்பர் கம்பி இருக்குல்ல, அது வந்து ஹீட்டு வெளியே எட்டு வரும், அதை அப்படியே உறிஞ்சி வெளியே தூக்கி விட்டுரும் ஹீட்டெல்லாம். ஸோ அதுக்கு தான் அந்த ஃபேன் வச்சுருக்காங்க. ஃபேன் சுற்றும் போது நல்லா ஹீட்டு வெளியே வரும். எல்லா லேப்டாப்லலாம் எந்த அளவுக்கு லோடு அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ, அதாவது நிறைய மல்டி டாஸ்கிங் யூஸ் பண்ணுறோமோ, அதுக்கேற்ற மாதிரி ஃபேன் ஸ்பீடாக சுற்ற ஆரம்பிக்கும், ஹீட்டு நிறையா வெளியே வரும். சரி, இப்போ வந்து வயர் கனெக்ஷனை செக் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா கரெக்டாக வச்சு விட்டு அப்போயும் ஆன் பண்ணேன். ஆனால் அப்போயும் பார்த்தீங்கன்னா நமக்கு சவுண்டு குறை வரும் தான் ஏண்டா ஒர்க் ஆகலான்னா மட்டும் விட்டுருவோமா, இருங்க சாஃப்ட்வேர் மூலமாக ட்ரை பண்ணி பார்ப்போம், அது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இந்த மாதிரி குறைன்னு சவுண்டு கேட்குற உங்கள் லேப்டாப் ஸ்பீக்கரை சாஃப்ட்வேர் மூலமாக சரி பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த சாஃப்ட்வேரும் டவுன்லோட் பண்ண தேவையில்ல, டிஃபால்ட்டாகவே உங்கள் லேப்டாப்பில் இருக்கும். ஸோ சர்ச் பாக்ஸில் போய்ட்டு டிவைஸ் மேனேஜ்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லிஸ்ட்டு ஒன்று வரும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா சவுண்டு, வீடியோ அண்ட் கேம்ஸ்ன்னு இருக்கும். அதில் போய்ட்டு அந்த ஆப்ஷன் வரும் பார்த்தீங்களா, அதை கொடுத்து ப்ராப்பர்ட்டின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்டாக பார்த்தீங்கன்னா டிரைவர் ஒன்று இருக்கும். அதில் போய்ட்டு கீழே அப்டேட் டிரைவர் ஒன்று இருக்கும், அதை கொடுங்க. எதுக்காகனா நம்ம லேப்டாப்பில் இருக்கிற எல்லா காம்பனண்ட்டுக்குமே ஒரு இது கொடுத்துருப்பானுங்க, டிரைவர் கொடுத்துருப்பானுங்க. அதை அப்டேட் பண்ணணும், அப்டேட் பண்ணால் தான் அது கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இப்போ வந்து இந்த ஆப்ஷனு நான் ஸ்க்ரீனில் தெரியல, இந்த ஆப்ஷனை ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஸ்பீக்கருக்கான டிரைவர் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிரும். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பேனலை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணி அது சின்ன வேலை மட்டும்தான் இருக்குது. அது என்னென்னா அந்த கீழே இந்த மாதிரி தான் வரும், கொஞ்சம் தான் வரும். அதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா V/, ஸ்மால் ஐக்கான்ஸ்னு கொடுத்துட்டு அப்புறம் கீழே வந்தீங்கன்னா சவுண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும், என்ஹான்ஸ்மெண்ட்டு. அதுக்குள்ளே போயிட்டு டிசபிள் ஆல் என்ஹான்ஸ்மெண்ட்னு கொடுத்துட்டு அப்ளை பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் லேப்டாப்பை வந்து நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்க, அதாவது பவர் ஆஃப் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்கள் ஸ்பீக்கர் நல்லாவே ஒர்க் ஆகும். என்னோடய ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு.